ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவதற்காகவே இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். நான் சொன்ன இந்த தேதியில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் மிக அழகாக சிறப்பாக நடக்க போகுது. நீ எப்போதும் நேர்மறையாக நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையை மட்டும் உனக்குள்ளே வச்சுக்கோ. கண்டிப்பாக உன் எதிர்காலத்தை அழகாக்கி ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுப்பேன். எதையும் இழந்து கண்ணீர் விட்டு கவலைப்படும்படி இப்படியே நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் யாருமே பிறக்கும்போது எதையும் கொண்டு வரலை. அப்புறம் ஏன் ஏதாவது ஒரு விஷயம் கையை விட்டு போனால் அதையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? கையில் இருக்கிறதும் விட்டு விலகி போனதும் கூட எதுவுமே உனக்கானது அல்ல. இருப்பதை மீண்டும் நான் எடுக்கலாம், இல்லாததை மீண்டும் உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. எது கிடைச்சாலும் எது உன்னை விட்டு போனாலும் எல்லாமே தற்காலிகமானது தான்றதை புரிஞ்சுக்கோ. எந்த இழப்புகளையும் கண்டு நீ கலங்க வேண்டாம். இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் இன்னும் பெரிய உயரத்தை உனக்கு கொடுப்பேன். பிரார்த்தனைங்கிற பேரில் நீ தினமும் என்கிட்ட ஒரு மிகப்பெரிய நீண்ட கோரிக்கை பட்டியலை வச்சுக்கிட்டே தான் இருக்க. இதை சரி செய்யுங்க, அதை சரி செய்யுங்க, சந்தோஷத்தை கொடுங்கன்னு நீ என்கிட்ட கேட்குற எல்லா விஷயங்களையும் நான் உனக்காக நடத்தி கொடுக்க தயாராயிட்டேன். ஒரு தாய் தான் குழந்தை என்ன கேட்டாலும் அதை வாங்கி கொடுத்துட முடியுமா? ஏன்னா குழந்தைக்கு நல்லது கெட்டதுன்னு எதுவுமே தெரியாது. ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கத்தியவோ அல்லது உடலுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய மோசமான உணவு பண்டத்தையோ குழந்தை கேட்டால் தாய் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. தாய் எப்போதும் தான் குழந்தைக்கு எது சரியோ அதை மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்படிதான் உன் மேலே நான் வச்சிருக்க பேரன்பின் காரணமாக உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே உன் வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நீ கேட்டதை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அதை எப்படிலாம் சரி செஞ்சு உனக்கு பொருந்துகிற விதத்தில் உனக்கு சரியான விதத்தில் கொடுக்கணுமோ அப்படி நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். உனக்கானதை நான் ஒருபோதும் தராமல் போக மாட்டேன்னு செல்லவே. எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி வாழ்கிறதுக்கு வழியே இல்லை நீ நினைக்கும் போதும் இந்த வராகி அம்மா உனக்கான அதிசயத்தை கொண்டு வருவேன். இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருக்கும் அதே அளவுக்கு நாளைக்கு விடியல் வரதான் போகுது, வெளிச்சம் வரதான் போகுது. இந்த இரவோடு இரவாகவே உன் விதியை நான் மாற்றி அமைப்பேன். உனக்கான நல்லதை எல்லாம் இந்த வராகி அம்மா சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். இன்று இரவுக்குள்ளாகவே உன் வாழ்க்கையில் எதெல்லாம் மாற்றணும், என்னவெல்லாம் செய்யணும்னு அனைத்தையும் சிறப்பாக செய்ய தான் வந்திருக்கேன். நீ ஒருபோதும் இறை நம்பிக்கையை மட்டும் இழந்து விட வேண்டாம். நீ நினச்சி கூட பார்க்காத ஒரு நல்ல விஷயம் நாளைக்கே உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன் வலிகளையும் கஷ்டத்தையும் வேதனைகளையும் யார்கிட்டையாவது சொல்லலாம் நினைக்கிற. ஆனால் யாருக்கும் சொன்னாலும் புரிய போகிறதில்ல. நம்ம கஷ்டம் நம்மளுடைய இருக்கட்டும்னு எல்லாத்தையும் மென்று முழுங்கி கஷ்டப்பட்டு வருந்தக்கூடிய உன் மௌனமும் மன வேதனையும் எனக்கு தெரியுமேன்னு செல்லவே. அடுத்தவங்க உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் இந்த வராகி அம்மா உன்னை சரியாக புரிஞ்சவளாகவே இருக்கேன். யாருக்கும் போய் நீ நல்ல பிள்ளைங்கிறத நிரூபிக்க முயற்சி செய்யாதே. அவங்கக்கிட்ட போய் நீ நல்லதை தான் நினச்சேன்னு வாதாடவும் வேண்டாம். அதுக்கு பதிலாக யார் உன்னை பற்றி என்ன வேணா நினச்சிக்கட்டும்னு யோசிச்சு உன் வேலையை மட்டும் நீ சரியாக செய்ய பழகு. உனக்காக பேச வேண்டிய இடத்தில் எல்லாம் காலம் என் குரலில் பேசும். இந்த வராகி அம்மா உனக்காக வந்து ஆதரவாக பேசுவேன். உன்னை காயப்படுத்தினவங்களும் உன்னை கஷ்டப்படுத்தினவங்களும் எப்படி நீ இந்த அளவுக்கு உயர்ந்தன்னு உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு, ஏண்டா உன்கிட்ட பேசாமல் இருந்தோன்னு வருத்தப்படும் அளவுக்கு உன்னை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்துவேன். அது வரைக்கும் அமைதியாக இருந்துடியேன்னு செல்லமே. உன்னோடு இருந்தவங்க எல்லாம் உன்னை ஏமாத்திட்டு போயிருக்கலாம், உனக்கு துரோகம் செஞ்சுருக்கலாம். நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக ஏதாவது ஒரு விஷயத்தை தப்பாக செஞ்சுருக்கலாம். அதனால ஒன்றும் இந்த உலகமே முடிஞ்சிடாது தானே. என்ன அவங்களுக்கும் உன் குணத்துக்கும் பொருந்தலை, உனக்கும் அவங்க குணத்துக்கும் அவங்க செயலுக்கும் ஒத்து வரலன்னு புரிஞ்சுக்கோ. உனக்கு தகுதி இல்லாத மனிதர்களை, உன் கூட பொருந்தாத மனிதர்களை உன் வாழ்க்கையிலேருந்து நான் நீக்குவேன். யாரும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க என் செல்லமே. உனக்கு நல்ல காலம் வரணும், உன் வாழ்க்கைக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காகவே சில பேரை உன் வாழ்க்கையிலேருந்து விலகி வைக்கிறேன். மனிதர்கள் உனக்கு துரோகம் செஞ்சாலும் அதை நினச்சி அழுக வேண்டாம். உன்னை உருவாக்கி இந்த வராகி அம்மா உனக்கான அங்கீகாரத்தை இந்த உலகத்திடமிருந்து பெற்று தருவேன். நீ செய்கிற முயற்சிகள் தோற்கும் போதெல்லாம்
நீ நினச்சது நடக்காமல் போகும்போதெல்லாம் ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை வராகியம்மா? நீ இருக்கியா இல்லையா? நான் கஷ்டப்படுறதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லையான்னு நீ வானத்தை பார்த்து திட்டுகிறாய் அல்லவா? எல்லா இடங்கள்லையும் சூழ்ந்திருக்கும் இந்த வராகியம்மா உன் மனசில் நீ நினைக்கும் போதே எனக்கு தெரியும். நீ வானத்தை பார்த்து என் மேலே கோபமாக பேசணுன்ற அவசியம் கூட இல்லை. ஆனால் ஒரு உண்மையை சொல்கிறேன் கேளு. வில்லில் இருந்து அம்பு புறப்படும் போது வில்லை எந்த அளவுக்கு வளைக்கிறோமோ, அம்பை எந்த அளவுக்கு பின்னோக்கி இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு அம்பு முன்னோக்கி பாயும். இப்போ புரியுதா? நான் உன் வாழ்க்கையில் உன்னை பின்னுக்கு இழுக்கிறேன், உன்னை தோக்கடிக்கும்படி செய்கிறேன்னா நீ தோத்து போகிறனா அடுத்து அதிவேகமாக உன் இலக்கை நோக்கி பாய போகிறாயின்னு. கொஞ்சம் பொறுமையாயிரு. வில்லு என் கையில் தான் இருக்குது. உன்னை பின்னால் இழுத்துட்டு கூடிய சீக்கிரம் உன்னை முன்னோக்கி விரைந்து தள்ளுவேன். இந்த ஊரும் உலகமும் உன்னை போற்றி பாராட்டி புகழும்படி நான் செய்கிறேன். உன் கஷ்டத்தையும் மன வருத்தத்தையும் வேதனையும் போக்கி உன் வாழ்க்கையில் அழகான விடியல் காலத்தை நான் உருவாக்குவேன். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகள் அனைத்தும் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகுது. உன்னை செதுக்கி ஒரு அழகான உருவமாக, ஒரு அழகான சிற்பமாக நான் உருவாக்குறேன். இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் உன்னை படைச்ச இந்த வராகியம்மா உன்னை கைவிட மாட்டேன். நீ நிமிர்ந்து தைரியமாக நிற்கணும். இப்போது உனக்கான காலமும் நேரமும் சரியாக வந்துருச்சு. முடிவு என்ன ஆகுமோன்னு பயந்துக்கிட்டே ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் நீ முதல் அடியை எடுத்து வைக்கிறதுக்கு தயங்கி நிற்கிற. எந்த விஷயத்திலும் என்ன ஆகுமோ, ஏது நடக்குமோ, தப்பு நடந்துருமோன்னு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயிக்க போகிறது நீயா அல்ல உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையான்னு குழம்பிக்கிட்டே இருக்காத. முதல்ல பொறுமையாக, அதே நேரத்தில் துணிச்சலோட உனக்கான ஒரு அடியை எடுத்து வை. உன்னை தூக்கிட்டு போய் வெற்றி சிம்மாசனத்தில் உட்கார வைக்க இந்த வராகியம்மா 10 அடிகள் முன்னால் வருவேனேன்னு செல்லமே. பயத்தை உதறி தள்ளிட்டு உன் கடமையை நீ சரியாக செய்யும்போது இந்த வராகியம்மா கண்டிப்பாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். கைக்கு எட்டது வாய்க்கு எட்டலைன்னு இந்த பிரபஞ்சத்தின் மீது கோபப்படுகிறாய். எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. நடக்கும் நம்புகிறேன், ஆனால் நடக்க மாட்டேங்குதுன்னு நீ வருத்தப்பட்டாய் அல்லவா? உனக்கென ஒரு கதவு அடைக்கப்பட்டா அங்கே உனக்கான பாதை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. உன்னை காயப்படுத்திய மனிதர்களிடம் இருந்தும் உனக்கு ஒத்து வராத சூழல்களில் இருந்தும் இந்த வராகியம்மா உன்னை காப்பாற்றுவேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ இழந்ததை தாண்டி உனக்கான ஒரு வெற்றி சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கி தருவேன். உனக்கான சிறந்ததை கண்டிப்பாக நான் அமைச்சு தரப்போகிறேன். யாருமே இல்லாத போது நீ தனியாக உட்காந்து அழுகிறது எனக்கு தெரியும். நீ பலவீனமான ஆள் கிடையாது என் செல்லமே. நீ அழுகிறதால நீ பலவீனம் நினச்சிடாத. அழுது முடிச்சுட்டு கண்ணை தொடச்சிட்டு துணிச்சலோடு தைரியமாக உன் செயல்களை செய்கிற பார்த்தியா, அந்த குணம் எனக்கு பிடிக்கும். ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிட்டா பிடிவாதமாக அதை செஞ்சு ஜெயிக்கக்கூடிய உன் மனசு எனக்கு பிடிக்கும். கண்டிப்பாக ஏன் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து நீ எதிர்பார்க்குற நல்ல விஷயங்களை எல்லாம் நானே உனக்கு நடத்தி தர்றேன். நீ ஒருபோதும் சோர்ந்தோ துவண்டோ போக வேண்டாமேன் தங்கமே. கூடிய சீக்கிரம் இந்த வராகியம்மா உன் கண்ணீரை தொடச்சி நீ புன்னகையாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வாழும்படி செய்ய போகிறேன். நீ கேட்டதை எதையுமே நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறேன்னு கோவப்படுறேன். ஆனால் உனக்கு தெரியாது, நீ கேட்டதை விட பல மடங்கு சிறந்ததை தான் நான் உனக்காக ஒளிச்சு வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் சரியான நேரம் வரும்போது அதை நான் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னால் முடிஞ்சதை நீ செய், முடியாதது எல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன்னை படைச்ச நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இன்னைக்கு உன்னை விட கீழே இருக்கவங்களும் உன்னை விட கஷ்டப்படுறவங்களும் நாளைக்கு உயரும் காலம் வரும். இன்னைக்கு உன்னை விட நல்லா வசதியாக வாழ்கிறவங்கெல்லாம் கீழே போகும் காலமும் வரத்தான் போகுது. வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம், இதில் நிரந்தரமான துன்பம்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ நினைக்கும் போது உன் வாழ்க்கையில் நான் ஒரு புது தொடக்கத்தை உண்டு பண்ணுவேன். ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பேன். என்ன கஷ்டம் வந்தாலும் கவலைகள் வந்தாலும் அதை மறந்துட்டு கடந்து போயிடு என் செல்லமே. உனக்கான பாதையெல்லாம் இந்த வராகியம்மா ஏற்கனவே உருவாக்கி வச்சுட்டேன். என் திட்டப்படி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நேற்று நடந்ததெல்லாம் ஒரு அனுபவம் தான். இன்னைக்கு உனக்கான சிறந்த நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன். உனக்கு தேவையான பலத்தை கண்டிப்பாக உன் கைகளில் கொடுக்குறேன். நேற்றைய கவலையை புதைச்சிட்டு
இன்னைக்கு உனக்கான ஒரு புது தொடக்கத்தை ஆரம்பியேன்னு செல்லவே. என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்குன்னு கேட்ட உனக்கு அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உனக்கு எது தேவையோ அதை சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். இந்த வராகி அம்மாவின் கணக்கு ஒருபோதும் தப்பாக போகாது. எப்போவுமே ஒரு உண்மையை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. கடலில் அலைகள் எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும்னு உனக்கே தெரியும். ஆனால் கடலின் மேற்பகுதி மட்டும்தான் அலைகளின் சத்தம் இருக்குமே தவிர கடலின் உள்ள கடல் ஆழத்தில் எப்போதுமே பெரிய அமைதி மட்டும்தான் இருக்கும். நீயும் இந்த வெளி உலகத்து சத்தங்களால் என்ன ஆனாலும் எதை யோசிச்சாலும் மனசின் ஆழத்தை அமைதியாக வச்சுக்கோ. இந்த வெளி உலகம் உன்னை என்ன சொன்னாலும் உன் உள்மன அமைதியை யாராலும் கலைக்க முடியாத அளவுக்கு உறுதியாக வச்சுக்கோ. சூழ்நிலைகள் உன்னை கட்டி போட அனுமதிக்காதே. எல்லா சூழ்நிலைகளையும் நீ கட்டுப்படுத்து. நீ நினைக்கிறது தான் நீ நடத்தணும் என் செல்லமே. வாழ்க்கை அது இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி படைக்க விடாமல் நீ எல்லாத்தையும் கட்டுப்படுத்து. அமைதியாக நீ இருந்தாலே அனைத்தையும் இந்த வராகி அம்மா உனக்கு நடத்தி கொடுப்பேன். எதுவுமே இல்லாமல் பிறந்த உனக்கு இந்த உலகத்தை ஆளும் சக்தியை என்னால் கொடுக்க முடியுமேன்னு செல்லவே. வெறும் பூஜ்ஜியமாக இருக்கோம் நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் 10 பூஜ்ஜியத்துக்கு முன்பாக ஒரு ஒன்றை போட்டால் அதன் மதிப்பு எவ்வளோன்னு உனக்கு தெரியும் தானே. கோடி கோடியாக உன்னை நான் உயர்த்த போகிறேன். உனக்கு முன்னால் இந்த வராகி அம்மா நான் போய் உனக்கான நல்வழியை காட்டுறேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. இந்த உலகமே உன் பின்னால் வரும்படி நான் செய்கிறேன். இந்த வராகி அம்மாவை தேடி நீ எந்த கோயிலுக்கும் அலைஞ்சு திரிய வேண்டிய அவசியமே இல்லை. நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலிலும் நீ காட்டுற அன்பிலும் பாசத்திலும் இந்த வராகி அம்மா வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கேன். ஏதாவது உனக்கு ஒரு கஷ்டம்னா முதல்ல இந்த வராகி அம்மா தான் துடிச்சு போயிடுவேன். ஏன்னா நீ கஷ்டப்படுறத ஒரு தாயாக என்னால் எப்படி பார்க்க முடியும்? இப்போது அதையும் தாண்டி நான் உனக்கு சோதனைகளை கொடுத்துருக்கேன்னா நீ வீழ்ந்து போகணும், கஷ்டப்படணும், கலங்கணுன்றதுக்காக அல்ல. சோதனைகள் மூலமாக தான் ஒரு மனிதனை வெற்றி பெற செய்ய முடியும். சோதனைகளை கொடுத்த நானே உனக்கு தைரியத்தையும் துணிவையும் கொடுப்பேன். இந்த உலகத்துக்காக அடுத்தவங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக நீ பொய்யாக போலியாக நடிக்க வேண்டாமேன்னு செல்லமே. உன்னுடைய அத்தனை பலவீனங்களையும் பயங்களையும் இந்த வராகி அம்மா அறிவேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். மற்றவங்க உன்னை என்ன வேணா சொல்லட்டும், அது அவங்களுடைய பார்வை. ஆனால் நான் உன்னை எப்போவுமே ஒரு தனித்துவமிக்க ஆளாகத்தான் பார்க்குறேன். உன் பலமே உன்னுடைய உண்மையான புன்னகை தான். யாருக்காகவும் உன் சிரிப்பை நீ விட்டு கொடுக்காதே. எப்போதுமே சிரிச்ச முகமாக சந்தோஷமாக நீ இருக்கணும். இருளாக இருக்கிற உன் வாழ்க்கையில் நான் உன்னை முளைக்க வெறும் விதையாக முளைக்கணுன்றதுக்காக புதைச்சி வச்சிருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. விதையாக இருந்த நீ முளைச்சு மரமாக மாறும் காலம் வரப்போகுது. எப்போதும் நேர்மறையாக இரு. நல்லதையே நினச்சி நல்லதையே நேசிச்சு நல்லதையே செஞ்சுக்கிட்டு நல்ல பிள்ளையாக வாழ தயாராகு. உன்னுடைய கண்ணீர் எந்த விதத்திலும் பலவீனம் கிடையாது. ஒரு விஷயத்தை நினச்சி நீ கண்ணீர் விட்டு கலங்குறனா அது உன்னை தூய்மைப்படுத்தும் மழை நீருங்கிறத புரிஞ்சுக்கோ. சில விஷயங்களை எல்லாம் நினச்சி கண்ணீர் விடும்போது அதோடு அதை மறந்து கடந்து வந்துடணும். உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் சீக்கிரம் மாறும். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களும் மாறுவாங்க. என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு வாழ்க்கை தோல்விகளையும் துயரத்தையும் தர நான் அனுமதிக்க மாட்டேன்னு செல்லமே. கண்டிப்பாக உன்னை உயரை பறக்க செய்வேன். காலம் கடந்து போகுதேன்னு கவலைப்படாத. விதை மண்ணுக்குள் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அது மரமாகும் போது தான் இந்த உலகமே அதை நிமிர்ந்து பார்க்கும். இதுவரைக்கும் உனக்கான நேரம் வராமல் இருந்துச்சு. இப்போது நீ பிரம்மாண்டமான ஆலமர விருட்சமாக மாறப்போகிற. சாதாரணமாக இருந்த உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். எல்லாரும் நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஓடு ஓடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வராகி அம்மா நான் சொல்கிறேன், ஒவ்வொரு இடத்திலும் நிதானமாக யோசித்து மூச்சை ஆழமாக இழுத்து விட்டு என்ன செய்யணுங்கிறத தெளிவாக யோசித்து செய்ய பழகு. வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான பயணம். நீ தோக்கும்படி நான் ஒருபோதும் விட்டுட மாட்டேன். உன்னை அடுத்த கட்டத்துக்கு செதுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு தேவையான அனைத்தும் ஏற்கனவே நான் கொடுத்து வச்சுருக்கேன். அதனால் இனிமே என் வாழ்க்கையில் அது இல்லை இது இல்லைன்னு குறை சொல்லாமல் குற்றம் சொல்லாமல் உனக்கானதை வெளியில் தேடாமல் உனக்குள்ளேயே தேடு.
உன்னை நீ நம்பும்போது உன் வாழ்க்கைக்கான நல்லது நடப்பதை உன்னால் உணர முடியும். நீ என்கிட்ட எதையெல்லாம் கேட்டியோ அது அனைத்தையும் கொடுப்பதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலையும் நீ உடஞ்சி போக நான் விட்டுட மாட்டேன். உன் மன காயங்களை எல்லாம் சரி செஞ்சு கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை கொடுப்பேன். உன் தலையெழுத்தை மாற்றி உனக்கான சரித்திரத்தை எழுதுவேன்.